ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் இது தாங்க ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா போலீஸ் வர சொல்லி வரார் இல்லையா, அப்போ என்ட்ரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நம்ம விஜய்க்கு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கு, அவர் அவ்வளோ ஒரு கெத்தாக மாஸாக அவரோட என்ட்ரி இருந்திருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு சூப்பர்பான ஒரு என்ட்ரி, ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஒரு என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெறுத்திருக்காரு அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளில வாயிலேருந்து கேட்கும்போது கூட அம்மா தாயே போதுமா நிப்பாட்டுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் செம்ம கோவமாக ரிப்ளை கொடுத்துருப்பாரு. என்ன ஒரு விஷயம்னா, ஏன் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் விஜய் பக்கம் ஒரு நெகட்டிவ் ஷேட் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பக்கம் ஒரு வருத்தம் இருந்தாலும், பட் ட்ராக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக ட்ராக் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி அந்த விஜய் அங்கேருந்து வந்த விஷயமா இருக்கட்டும், வெனிலா பண்ண ட்ராமாவை பார்த்துட்டு என்னம்மா இப்படி மீடியா கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பல நாள் சொல்லிட்டு இருந்தோம், விஜயோ காவேரியோ ஏன் இந்த டைலாகு வெனிலா கிட்டே கேட்க மாட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போனதுக்கு விஜய் இல்லை அவங்க தான் வெனிலா தான் அப்படிங்கிற மாதிரி. யார் ஏமாற்றிட்டு போனால் கடைசியில் அவங்க தானே ஏமாற்றிட்டு போனாங்க. விஜய்க்கு எதுவுமே தெரியாது இல்லையா விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அது ஏன் யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கேள்விகள் இருந்துச்சு. அதை நம்ம வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தோம், நிறைய இடத்துல மென்ஷனும் பண்ணியிருந்தோம், அதை நிறைய பேர் அக்செப்டும் பண்ணியிருந்தீங்க. பட் இன்றைக்கி அந்த ஒரு கொஸ்டினை கேட்டாலும் அவங்க ரொம்ப நியாயமாக வெனிலாக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த டைலாக்ஸ்லேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணி உங்களுக்கு அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி எபிசோட் ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக போணுச்சுங்க. அதுவும் சித்தப்பாலாம் பார்த்திங்கன்னா வச்சுங்க அப்படியே அள்ளு விட்டுருக்கு. அவருக்கு அவ்வளோ பயத்தில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ வர வழியே இல்லாமல் தான் நாளை ப்ரிவியூவில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைக்கிறாரு. ஸோ அதுக்கான ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் எது ஹைலைட்டாக பார்த்தீங்க, அப்புறம் காவேரி ஃபேமிலியோடதுமே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.